ஹலோ ரைடர்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு நண்பர் இப்போ ரீசெண்டாக இன்றைக்கி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதாவது அவங்க வந்து கார்பரேட்டர் வந்து க்ளீன் பண்ணியிருக்காப்புல. க்ளீன் பண்ணி அசம்பிள் பண்ணதுக்கப்புறம் அந்த ஓவர்ஃப்ளோவில், அதாவது கீழே வந்து ஓவர்ஃப்ளோ இருக்கும், அதில் லீக் ஆகுது. இப்போ என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்காப்புல. நீங்கள் க்ளீன் பண்ணி அசம்பிள் பண்ணுறப்ப அந்த நீடில் இருக்குது பார்த்தீங்களா, ஓவர்ஃப்ளோக்கான அந்த நீடிலும் ஃப்ளோட்டு வந்து அதிகமாக டேமேஜ் ஆகாது. அந்த நீடில் இருக்க டாப்பில் ஒரு ரப்பர் இருக்கும். அந்த ரப்பர் எதுவும் டேமேஜ் இருக்கா, அதாவது ஒரிஜினல் ஷேப் வந்து ஒரிஜினல் ஷேப்புக்கும் அது டேமேஜ் ஆனதுக்கும் அந்த வளைவு தெரியும் அந்த ரப்பரில். அது எதுவும் டேமேஜ் இருக்கான்னு செக் பண்ணிக்க. அது மாதிரி டேமேஜ் இருந்துச்சுன்னா ஒன் டைம் சேஞ்ச் பண்ணிடுங்க. அது செட்டிங்கில் ஓடிட்டுருக்கும். நம்ம கலட்டிட்டு திரும்ப அசம்பிள் பண்ணுறப்ப வந்து அது சின்ன டஸ்ட்டு, நம்ம கண்ணு தெரியாத ஒரு சின்ன டஸ்ட்டு இருந்துச்சுனாலும் லீக் ஆகும். அது மாதிரி நீங்கள் கழட்டிட்டு அசம்பிள் பண்ணுறப்ப பெட்ரோலில் சின்ன சின்ன டஸ்ட்டு இருக்கத்தான் செய்யும். அது மாதிரி ஏதாவது போட்டு சின்னமாக ஒரு டஸ்ட் இருந்துச்சுனாலும் அது கேப்பை ஏற்படுத்தும். அந்த ரப்பருக்கு அந்த சேம்பர் கடையில் ஒரு கேப்பை ஏற்படுத்திடும். அதனால் வந்து லீக்கேஜ் ஆகத்தான் செய்யும். நீங்கள் லீக் ஆனிச்சுன்னா டக்குன்னு ஓப்பன் பண்ணிட்டு மறுபடியும் அந்த ஃப்ளோட் நீடில் செக் பண்ணுங்கள். ரொம்பலாம் வராது ஃப்ளோட் நீடில். ரேட்டு ஒரிஜினலே 80 ரூபா தான் வரும். அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிங்கன்னா கிளியராக இருக்கும் பிரதர். தேங்க்யூ.